வட மாநிலங்களில் ராஜஸ்தானில் ஃபஜர் தொழுகைக்காக மக்கள் இப்போ தான் கிளம்பி வராங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடியெல்லாம் வரமாட்டாங்க இந்த அளவு கூட்டம். மிகப்பெரிய கம்பேக் என்பது தவறை விட்டு வெளியேறி மனம் திறந்து அல்லாஹ்வின் பாதைக்கு திரும்புவதாகும். ஃபஜருக்கு முந்தைய காட்சி. ஒரு மனிதன் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது தான் இறைவனுடைய ஞாபகம் வருங்கிறாங்க. அது மாதிரி இந்த இந்துத்துவவாதிகள் போட்டு இப்போ டார்ச்சர் பண்ண அவங்களுக்கு என்னன்னாக்க நம்ம இறைவனை மறுத்ததுனால தான், இறைவனை 5 வேளை ஃபஜர் தொழுகைக்கெல்லாம் பள்ளிக்கு போகாததுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து இப்போ எல்லாம் கும்பலாக ராஜஸ்தானில் ஃபஜருக்கே பள்ளிகள் நிரம்பி வழியுது. ஒரு கெட்டதில் ஒரு நல்லது நடக்குது பாருங்கள். இறைவன் விளையாட்டு இதெல்லாம். அதாவது இஸ்ரேலில் ஒரு பாலஸ்தீனியை பார்த்து ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரன் சொன்னால், இங்கே வேறு ஜும்மாவுக்கு எப்படி கூட்டம் வரீங்களோ அது மாதிரி ஃபஜருக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் எங்களை வெல்ல முடியும், அது வரைக்கும் எங்களை வெல்ல முடியாது அப்படின்டானா. இது பல காலமாக சொல்லப்பட்ட ஒன்று. அது உண்மை தான். பாருங்கள், அந்த மக்கள் கையில் குச்சியோட பாதுகாப்புக்கு குச்சியையும், ஏன்னா நிறைய நாய்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதுக்காகவும், மற்றபடி சின்ன பிள்ளைங்க, சிறுவர்கள், வயதானவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபஜர் தொழுகைக்கு கிளம்பி போகிறத பார்க்குறோம். இந்த நிலைமை கண்டிப்பாக இந்தியா முழுக்க உருவாச்சுனாக்க எந்த ஒரு அதாவது அரசு அதிகாரமும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு நம்மளுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை சிறப்பாக இருந்துச்சுனாக்க நம்மளை இது மோடி என்ன, அமித்ஷா என்ன, யோகி என்ன, எத்தனை மாதிரி 1000 பேர் வந்தாலும் சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ பலகீனமாவீங்கன்னாக்க இறை நம்பிக்கையை விட்டு நீங்கள் தூரமாக போகும்போது அப்போ இறைவனுடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்காம போயிடும். அப்போது அதுலேருந்து தான் நமக்கு தொடங்குது அழிவு காலம். அதனால் நாம் இப்போ பாலஸ்தீன்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க முன்னாடி தொழுகை, வணக்கம் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அவங்கள்ட்ட. எல்லாம் அதாவது நைட் கிளப்பு, விபச்சாரம் இதெல்லாம் நிறைய பெருகி இருந்துச்சு. இந்த இஸ்ரேல் அடித்து துவம்சம் பண்ணது பிறகு அந்த மக்கள் எல்லாம் நல்லபடியாக ஆகிட்டாங்க, எல்லாரும் தொழுகையாளி ஆகிட்டாங்க, எல்லோரும் நேர்மையானவர்கள் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நிலைமை தான் நம்ம இந்தியாவுக்கும் பின்னாடி வரப்போகுது. இந்த மாதிரி ஆட்கள்னால, இந்த இந்துத்துவாக்கள்னால இஸ்லாத்தை ஒரு துளி கூட வெளியாக்க முடியாது. அது மோகன் பகவத்தே சொல்லியிருக்காப்புல, இஸ்லாத்தை இந்த மண்ணிலேருந்து தூக்குறதுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் இல்லை, அது முடியவும் முடியாது அப்படின்ட்டார். அதனால் வருங்கால இந்தியா மிகச்சிறந்த இஸ்லாமியர்களை கொண்டு வரும்.